I'll never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you want Hello investors, welcome to Investor Mind Voice. Today 31st September மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். What are we learning today? First one மார்க்கெட் ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட். தேர்ட் ஒன் மார்க்கெட் இண்டிசஸ், செக்டர் இண்டிசஸ், FIDIs அவங்களுடைய டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது IPO, மெயின் போர்டு IPO அண்ட் SME IPO அப்ளை பண்ணுறது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதையும் பார்த்துருவோம். ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் தி டே, ஒரு 3 புரோக்கர்ஸ் வந்து ஒரு 9 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வந்து இந்தியன் பேங்க். ஃபைனலாக நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி டுமாரோ அதனுடைய ஓப்பனிங் அண்ட் ப்ளஸ் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு டவுன்வர்ட் நோக்கி தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. என்னதான் மார்னிங் வந்து ஒரு பாசிட்டிவாக மேலே இருந்தாலும் ஆனால் முடியும் போது ஒரு டவுன்வர்ட் தான் முடிஞ்சிருக்கு. இது மெயினாக ரீசன்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கண்டினியூவாக 80 டேவாக தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோன்னா US இந்தியா இவங்களுடைய ட்ரேடிங் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அது இன்னமும் ஒரு சரியான முடிவு எட்டப்படலை. அடுத்து நம்ம RBI வந்து ரேட் கட் வந்து சரியான முடிவு, அவங்களும் வந்து ரேட் கட் பண்ணுவோமான்றது அவங்க சரியான தகவல் இன்னும் வெளியிடல. ரெண்டாவது ட்ரம்ப் வந்து அறிவிச்ச டேரிஃப் காரணமாக IT செக்டர் ப்ளஸ் ஃபார்மா வந்து தொடர்ந்து வந்து ஒரு டவுனில் தான் போயிட்டு இருக்கு. அடுத்து டெக்னிக்கல் பிரேக் டவுன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் வந்து நம்ம நிஃப்டி ஆகட்டும் NSE எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பிரேக் டவுனில் கீழே தான் போயிட்டு இருக்காங்க. கோல்டு, சில்வர், காப்பர், crude oil, நேச்சுரல் கேஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் தான். குறிப்பாக சொல்லணும் போது சில்வர் வந்து 1% மேலே நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்க்கும்போது கோல்டு, சில்வர் மாறி மாறி ஒரு அப்வேர்டு தான் போச்சு. இப்போ வந்து ஸ்லைட்லி வந்து லோவில் போயிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாரும் ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது காரணமாக தான் கீழே போயிட்டு இருக்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஃபுல் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லோகோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். டுடே வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அதோடைய ப்ரைஸ் பார்த்துருவோம். இது சென்னையோட ப்ரைஸ் 24 கேரட் வந்து 1 கிராம் 11,172, 22 கேரட் வந்து 10,640, 18 கேரட் வந்து 8,705, சில்வர் 1 கிராம் வந்து 159, பிளாட்டினம் வந்து 1 கிராம் 5,180, டைமண்ட் வந்து ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி வந்து 3,25,000. இந்த FIDIs உடைய டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து 13th செப்டம்பர். இன்றைக்கி FIs பார்க்கும்போது 2,000 கோடிக்கு மேலே நெட்டாக செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம DIs விட 2 மடங்கு பார்த்தோன்னா 5,000 கோடிக்கு மேலே வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து மந்த் வைஸ் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் இது வரைக்குமே 35,000 கோடிக்கு மேலே FIs வந்து செல் பண்ணிட்டு அவங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ DIs பார்க்கும் அதை விட 2 மடங்கு 65,000 கோடிக்கு மேலே நெட்டாக வாங்கி வச்சிருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கும்போது இது வரைக்குமே 2,55,000 கோடிக்கு மேலே FIs வந்து செல் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ITC என்னோட டார்கெட் ப்ரைஸாக 440, இதனுடைய ஸ்டாப் லாஸாக 392 கொடுத்துருக்காங்க. நாட்கோ இதனுடைய டார்கெட் ப்ரைஸாக 230, அதனுடைய ஸ்டாப் லாஸாக 193 கொடுத்துருக்காங்க. அடுத்து கனரா பேங்க் இதனுடைய டார்கெட் ப்ரைஸாக 140, அதனுடைய ஸ்டாப் லாஸாக 113 கொடுத்துருக்காங்க.